தமிழில் விளக்குகிறேன். மே 2001 அண்ணா என்பவர் நியூயார்க்கில் நடந்த 4 நாள் தியான பயிற்சி பட்டறையில் கலந்து கொண்டார். 3வது நாளில் ஒரு தியானத்தின் போது அவர் தன்னை முழுமையாக ஒப்படைத்து எல்லாவற்றையும் விட்டுவிட்டார். தியானம் செய்யத் தொடங்கியதிலிருந்து முதல் முறையாக அவர் ஒரு எல்லையற்ற கருமையான வெளியில் மிதப்பது போன்ற உணர்வை பெற்றார். அவர் தனது பழைய நினைவுகளிலிருந்து விடுபட்டு ஒரு தூய நனவாக மாறினார். உடல், உலகப் பொருட்கள் மற்றும் காலத்தின் கட்டுப்பாடுகளிலிருந்து முற்றிலும் சுதந்திரமாக உணர்ந்தார். அந்த சுதந்திர உணர்வால் அவர் தனது உடல்நலப் பிரச்சினைகளைப் பற்றி கவலைப்படுவதை நிறுத்தினார். எந்த எல்லையும் இல்லாததால் அவரால் தனது தற்போதைய அடையாளத்துடன் தன்னை இணைத்துக் கொள்ள முடியவில்லை. அவர் தனது கடந்த காலத்துடன் எந்த தொடர்பும் இல்லாத ஒரு உயர்ந்த நிலையை உணர்ந்தார். இந்த நிலையில் அண்ணாவிற்கு எந்த பிரச்சனைகளும் இல்லை. அவர் தனது வலியை விட்டு விலகி முதல் முறையாக உண்மையான சுதந்திரத்தை உணர்ந்தார். அவர் தனது பெயர், பாலினம், நோய், கலாச்சாரம் அல்லது தொழில் என எதையும் கடந்த ஒரு நிலையில் இருந்தார். அவர் குவாண்டம் தளம், குவாண்டம் ஃபீல்ட் என்று அழைக்கப்படும் ஒரு தகவல் வெளியுடன் இணைந்திருந்தார். அங்கு எல்லா சாத்தியக்கூறுகளும் உள்ளன. திடீரென்று அவர் ஒரு புதிய எதிர்காலத்தில் ஒரு பெரிய மேடையில் மைக்ரோஃபோனை பிடித்துக்கொண்டு தனது குணமடைந்த கதையை ஒரு கூட்டத்தினரிடம் சொல்வதை பார்த்தார். இது கற்பனையோ காட்சியமைப்போ அல்ல. மாறாக ஒரு புதிய யதார்த்தத்தில் முற்றிலும் மாறுபட்ட பெண்ணாக தன்னை பற்றிய ஒரு தகவல் பதிவிறக்கம் போலிருந்தது. அவரது உள் உலகம் வெளி உலகை விட மிகவும் உண்மையானதாக தோன்றியது. தியானத்தில் இந்த புதிய வாழ்க்கையை அண்ணா அனுபவித்த தருணத்தில் அவர் உடலில் ஒரு மகிழ்ச்சியும் ஒளியும் பாய்ந்தது. அவர் ஆழ்ந்த நிம்மதியை உணர்ந்தார். அவர் தனது உடலை விட உயர்ந்தவர் என்பதை அறிந்தார். அந்த தீவிர மகிழ்ச்சியில் அவர் சிரித்துவிட்டார். அந்த நேரத்தில் எல்லாம் சரியாகிவிடும் என்று அண்ணாவுக்கு தெரிந்தது. அன்றிலிருந்து அவர் தியானத்தின் மீது அதிக நம்பிக்கை, மகிழ்ச்சி, அன்பு மற்றும் நன்றியை வளர்த்துக் கொண்டார். மேலும் அவரது தியானங்கள் எளிதாகவும் ஆழமாகவும் மாறின. அண்ணா தனது கடந்த காலத்திலிருந்து வெளியேறிய போது இந்த புதிய ஆற்றல் அவரது இதயத்தை மேலும் மேலும் திறப்பதை உணர்ந்தார். தியானத்தை தினமும் செய்ய வேண்டிய ஒரு கடமையாக பார்க்காமல் அதை ஆவலுடன் எதிர்நோக்கத் தொடங்கினார். தியானம் செய்வது அவரது வாழ்க்கை முறையாக மாறியது. அவரது ஆற்றலும் உற்சாகமும் திரும்ப கிடைத்தது. அவர் மன அழுத்தத்திற்கு எடுத்து வந்த மருந்துகளை நிறுத்தினார். அவரது சிந்தனை முறைகள் முற்றிலுமாக மாறின. உணர்வுகளும் வேறுபட்டன. அவர் ஒரு புதிய நிலையில் இருப்பதாக உணர்ந்தார். அதனால் அவரது செயல்களும் வியத்தகு முறையில் மாறின. அந்த ஆண்டு அண்ணாவின் ஆரோக்கியமும் வாழ்க்கையும் பெருமளவில் மேம்பட்டது.